Hi friends, welcome to Sparks Academy. So TN முனிசிபாலிட்டி அண்ட் வாட்டர் போர்ட் இதுலேருந்து ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் 351 வேகன்சிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வந்து ஏற்கனவே வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம். அண்ட் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சிஸ் போட்டிருக்காங்க, இந்த ஆடட் வேகன்சிஸ் அது யாராருக்கெல்லாம் வந்து எலிஜிபிள், யாராருக்கெல்லாம் இது வந்து பாசிட்டிவாக ஆட் ஆகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த வேகன்சிஸ் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் தான் புதுசாக ஆட் பண்ண வேகன்சிஸ் எல்லாமே வருது. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் பஞ்சாயத்து. ஓகேங்களா? ஸோ டவுன் பஞ்சாயத்துன்றதான் பார்த்தீங்கன்னா 25 வேகன்சிஸ் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் முனிசிபாலிட்டி டவுன் பஞ்சாயத்து அப்படின்றதுல 25 வேகன்சிஸ் ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த 25 வேகன்சிஸ் ஸோ யாருக்கு வந்து ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல்ல பிஇ முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த 25 வேகன்சிஸுக்கும் அடிஷ்னலாக அவங்களும் எலிஜிபிள் ஆகுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த 25 வேகன்சிஸ் பிஇ மெக்கானிக்கல் அல்லது சிவில் அல்லது எலக்ட்ரிக்கல் படித்தவங்களுக்கு ஆடடாக வருது. ஓகே, நெக்ஸ்ட் எதில் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றதெல்லாம் டிப்ளமோ லெவல் தான். தட் மீன்ஸ் உங்களுக்கு என்னென்ன வருது அப்படின்னு பார்க்குறப்ப ஓவர்சியர் முனிசிபாலிட்டி, ஓகேங்களா, அண்ட் டவுன் பஞ்சாயத்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 113 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சிஸ் அப்படின்றது வந்து டிப்ளமோ. ஓகேங்களா? ஸோ டிப்ளமோ சிவில் அல்லது மெக்கானிக்கல் அல்லது எலக்ட்ரிக்கல் படிச்சிருந்தா அவங்களுக்கு இது ஆட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஓவர்சியரில் ஒரு 113 வேகன்சிஸ் வந்து டவுன் பஞ்சாயத்தில் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா? அடுத்தது டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஜூனியர் இன்ஜினியர் பிளானிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி அண்ட் டவுன் பஞ்சாயத்தில் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 153 வேகன்சிஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சிஸ்க்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா சிவில் படித்தவங்களும் அல்லது டவுன் பிளானிங் படித்தவங்களும் இதில் வந்து எலிஜிபிள் ஆகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து சிவில் படித்தவங்களுக்கு மட்டும்தான். ஓகே, சிவில் அல்லது டவுன் பிளானிங் அதை படித்தவங்க, அது ரிலேட்டடாக இருக்கிறத படித்தவங்களுக்கு தான் எலிஜிபிள். அண்ட் அதுக்கப்புறம் ஒர்க் இன்ஸ்பெக்டர் முனிசிபாலிட்டி அண்ட் டவுன் பஞ்சாயத்து அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 60 வேகன்சிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த 60 வேகன்சிஸ்க்கு யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சிவில் மெக்கானிக்கல் அல்லது எலக்ட்ரிக்கல் இது ஏதோ ஒன்று படிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 60 வேகன்சிஸ் அந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு வருது. ஓகே, எல்லாருமே காமனாக தான் இது வந்து போட்டி போடணும். ஓகே, ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 351 வேகன்சிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 போஸ்டர்ஸ் கீழே. ஓகேங்களா? அதில் 3 போஸ்டர்ஸ்க்கு டிப்ளமோ சிவில் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் ஆகுறாங்க. ஸோ இந்த டவுன் பிளானிங்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 153 வேகன்சிஸ்க்கு வந்து ஒன்லி சிவில் அண்ட் டவுன் பிளானிங் அவங்க மட்டும் தான் அதில் வந்து எலிஜிபிலிட்டியாக வராங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த அடிஷ்னல் வேகன்சிஸ் 351 ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இப்போது டோட்டலாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னென்ன வேகன்சிஸ் வருது அப்படின்றது டோட்டல் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஏற்கனவே வந்து மெக்கானிக்கலுக்கு சிவிலுக்கு என்ன எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்றத பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதே போல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மெக்கானிக்கல் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக இந்த அடிஷ்னல் ஆட் பண்ண அந்த வேகன்சிஸும் சேர்த்து பார்க்குறப்ப 1065 போஸ்ட் வந்து எலிஜிபிள் ஆகுறீங்க. ஓகேங்களா? 1065 போஸ்ட் டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சிருந்தீங்கன்னா இந்த 1065 போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து போட்டி போடலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பிஇ மெக்கானிக்கல் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 1523 1523 போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் ஆகுறீங்க. நீங்கள் இதுக்கு வந்து காம்பீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பிஇ மெக்கானிக்கல் அப்படின்றது டிப்ளமோ போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள் ஆகிறாங்க. அதனால தான் அது கூடுதலாக வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது இன்னும் சொல்ல போனால் மெக்கானிக்கலுக்கு வந்து உங்களுக்கு இவ்வளோ வேகன்சிஸ் வந்து வேற எந்த இதுலையுமே வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டோம், ஏஇ ஜேஇ இது மாதிரியான எக்ஸாம்ஸ் ஃபோர்மேன் இதெல்லாம் வந்து வரும். அதெல்லாம் ரொம்ப கம்மியாக வரும். ஓகேங்களா? இந்த அளவுக்கு அதிகமான வேகன்சிஸ் காம்பீட் பண்ணுறக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இந்த டைம் மட்டும்தான் வருது. இதை சரியாக மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும். நல்லா படித்தாங்கன்னா நல்ல மார்க் வரும், கண்டிப்பாக வேலைக்கு போகலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம சிவிலுக்கு பார்ப்போம். சிவில் தான் அதிகமான வேகன்சி. ஓகேவா? டிப்ளமோ சிவிலுக்கே 1320 போஸ்டஸ் வந்து டோட்டலாக வருது. ஸோ சிவிலுக்கு ஆஸ் யூஷுவல் அவங்க ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சிலையும் நிறையா வரும், அதே போல் இதுலேயுமே அதிகமான வேகன்சிஸ் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிஇ சிவில் முடிச்சவங்களுக்கு இந்த டிப்ளமோ போஸ்ட்டுக்கு சேர்த்து எலிஜிபிள் ஆகிறதுனால அவங்களுக்கு வந்து 2014 வேகன்சிஸ். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக எவ்வளோன்னா 2014 போஸ்டர்ஸ். ஓகே, டோட்டல் போஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா 2455 போஸ்ட் தான். ஓகேவா? அதில் 2014 போஸ்ட்டுக்கு பிஇ சிவில் முடித்தவங்க எலிஜிபிள், அவங்க வந்து இதை காம்பீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது
நம்ம எலக்ட்ரிக்கல் பார்ப்போம். டிப்ளமோ எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 762 போஸ்ட்டுக்கு வந்து அவங்க எலிஜிபிள் ஆகுறாங்க. ஓகே, ஸோ 762 போஸ்ட் அப்படின்றது எலக்ட்ரிக்கலுக்கும் சாதாரண அளவு கிடையாது, இது அதிகமான வேகன்சிஸ் தான். ஓகேங்களா, இதை வந்து அவங்க சரியாக பயன்படுத்திக்கணும். இப்போ டிஎன்இபியில் அந்த மாதிரி அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வேகன்சிஸ் வரும். அதை தாண்டி இந்த மாதிரி இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, அதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேவா, அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பிஇ எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 938 போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகுறீங்க. பிஇ எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தீங்கன்னா 938 போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகுறீங்க. ஸோ அந்த சான்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்து சீக்கிரமாக கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஓகேவா, நம்ம அகாடமியில் இதுக்கான கோர்சஸ் அப்படின்றத நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஆன்லைன் அண்ட் கிளாஸ் ரூம் கோர்சஸ், ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே நம்ம பேப்பர் 1 டெக்னிக்கல் மட்டும் கிடையாது, பேப்பர் 2 ஜிஎஸ் ரெண்டுமே நம்ம வந்து கவர் பண்ணுவோம். அண்ட் இதுக்கான புக்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், டெக்னிக்கல் அப்புறம் ஜிஎஸ் ரெண்டுத்துக்குமே. ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், ஸோ இந்த மூணுத்துக்குமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஈஸியுமே எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆகிறதுனால, பட் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் தான் அவங்க பேப்பராக எழுதணும். ஸோ அதுக்குமே நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ உங்களுக்கு புக்ஸ் ஆர் டெஸ்ட் சீரிஸ் ஆர் ஆன்லைன் கோர்ஸ் இல்லை கிளாஸ் ரூம் கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அகாடமி நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நியூ பேட்சஸ் ஓப்பன் ஆகுது, அட்மிஷன்ஸ் ஓப்பனில் இருக்குது. ஸோ நீங்கள் சீக்கிரமாகவே நம்ம அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு வேலைக்கு போகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ அடுத்த செஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸாக அண்ட் என்னென்ன புக்ஸ் வந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா, அது சம்மந்தமான டிஸ்கஷன்ஸ்லாம் தொடர்ந்து நம்ம போடலாம் அப்படின்னு இருக்கோம். அண்ட் அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பெல் பண்ண கிளிக் பண்ணிங்க. அண்ட் இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவ்வளோ வந்திருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த செஷனில் நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி.